டான் தமிழ் நேயர்களுக்கு வணக்கங்கள். பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியுடன் இன்றைய தினத்திலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் தெரியும். வார வாரம் நம் நாட்டு கலைஞர்களையும் அவர்கள் தம் வெளிவந்த படைப்புகளையும் இந்நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவருக்கும் கொண்டு வந்து சேர்ப்பது வழமை. அந்த வகையில இன்றும் கூட விரைவிலே திரைகளுக்கு விஜயமாக இருக்கக்கூடிய கண்ணம்மா திரைப்படத்தினுடைய குழுவினர் இணைந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் யூட்சுகி மற்றும் அந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் பிரசாந்த் கிருஷ்ண பிள்ளை இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நிகழ்ச்சிக்குள் வரவேற்கலாம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. நீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை பலர் பேருக்குமே நீங்கள் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு முகங்கள் தான். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியூடாக உங்களை முதல்ல பார்க்கக்கூடியவர்களுக்கு உங்களை பற்றி நான் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோவை கொடுத்துடலாமா? நான் 3 திரைப்படங்கள் ஒளிப்பதிவு செஞ்சிருக்கேன். 2 திரைப்படம் பாலநிலம் கண்ணம்மா தயாரிச்சு இயக்கி ஒளிப்பதிவு செஞ்சிருக்கேன். பிரசாந்த்? இது எனக்கு 4வது திரைப்படம். முதலாவது திரைப்படம் பாலநிலம், அதான் எனக்கு ஸ்டார்ட் ஆகிற இந்த கரியர். இப்போ கண்ணம்மான்ற 2வது படத்துல யூட்டன் ஆட வேலை செய்யறேன். டேரக்டராக வேலை செய்யற படத்துல 2வது வேலை செய்யறேன். சரி, ஓகே. பிரசாந்த் கிருஷ்ண பிள்ளைக்கு ஒரு விடயத்தை நான் சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால், இந்த பாலைநில திரைப்படத்துல ஒரு சிறுவர் பாடல் ஒன்று அமைத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கு நான் ஒரு தீவிரமான ரசிகன்ன்றதை முதல்ல சொல்லிக் கொள்றேன். இரண்டா அந்த அளவுக்கு அருமையா இருந்துச்சு அந்த பாடல். எங்களோட பழைய காலத்து நினைவுகள், எங்களுடைய சிறு வயதோட எங்களை கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி டக்குன்னு எனக்கு அது கிளிக் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி பாடலை நாங்க இந்த கண்ணம்மா திரைப்படத்துல எதிர்பார்க்கலாமா? இருக்கு. அப்படியான பாட்டுன்றத விட இது வலிகளை சொல்றது, அதுல பழைய விஷயங்களையும் வலிகளையும் சொல்ற மாதிரி இருக்கும். இது தாயின் இயக்கம். ஒவ்வொரு சைட்டால ஒவ்வொரு கதைகளையுமே எங்களோட வரலாற்றை கடத்துற மாதிரி தான் இருக்கு. அதுல இதுவும் உண்டு. இதுல ஒரு தாயின் இயக்கம், ஒரு குடும்பத்துல அந்த எங்களோட பிரச்சனையால ஒரு குடும்பத்துல எவ்வளவு தாக்கம் ஏற்படுத்துது, ஒரு குடும்பத்துல ஒரு தாய் இப்படி பாதிக்கப்படுறான்ற விஷயங்களை அதை மையம் வச்சுக்கிற கதை போற வழியா கொஞ்சம் அதோட ஒட்டின கதைகள்லாம் போகுது, அதோட ஒட்டின பாட்டு எல்லாம் போகுது. ஓகே, சரி. யூட்சுகி, நீங்க சொல்லுங்க, இந்த திரைப்படத்தினுடைய கதை எப்போ உங்களோட மைண்ட்ல கிளிக் ஆச்சு? ஸோ இந்த படம் நான் எடுக்கணும், இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எங்களோட சமூகத்துக்கு சொல்ல வேணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எப்போ இந்த கதை கிளிக் ஆச்சு? இந்த கதை நான் பாலநிலத்துக்கு முன்னுக்கே எழுதின கதை தான் இது. பாலநிலம் முதல் எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, அந்த படம் ஒரு கொஞ்சம் காசுல எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. கண்ணம்மாக்கு ஏன் நான் 2வது கண்ணம்மா எடுக்கிறேன்னா, கண்ணம்மா ஒரே லொக்கேஷன்ல வர்றதால அதுக்கு நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருந்தது. அதனாலதான் அந்த அப்பழின கதையை தான் இப்ப கொண்டு எழுதிருக்கேன். ஓகே, அப்ப நீங்க கதை எழுதும் பொழுது அப்ப இருந்த சிச்சுவேஷன், அப்ப இருந்த மைண்ட் செட் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப வரும் பொழுது அதுல கண்டிப்பா பரிமாற்றம் தேவை, பரிமாணம் தேவை. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி இதுக்கு சில மாற்றங்கள் செஞ்சாங்க. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில மாற்றங்கள் செஞ்சாங்க. ஓகே, சரி. அப்படியே இந்த இசையமைப்பாளர் குறிப்பாக பிரசாந்துக்கும் உங்களுக்கும் இப்போ அந்த தொடர்பு ஏற்பட்டுச்சு. ஸோ இப்பல இருந்து நீங்க பழக்கமாகி இந்த திரைப்படங்களுக்கு அவரை உள்ளிருத்து கொண்டீங்க. ஸோ இந்த வடிவத்துல அவரை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகி இந்த உங்களோட படங்களுக்கு இணைச்சு கொண்டீங்க. எங்களுக்கு ஒரு பல வருஷம் நட்பு இருக்கு. நாங்க ஆரம்பத்துல இருந்தே 2 பேரும் சேர்ந்துதான் இந்த சினிமாவுக்கு திரைப்படம் எடுக்கணும்னு 2 பேரும் சேர்ந்துதான் நாங்க நிறைய தயாரிப்பாளர் எல்லாம் போய் சந்திச்சிருக்கிறோம். நிறைய பேரால ஏமாற்றப்பட்டும் இருக்கிறோம். அதனால தயாரிப்பாளர் யாருமே எங்களுக்கு கிடைக்காததால நாங்களே தயாரிப்பாளராகி தான் பாலநிலம் திரைப்படத்தை எடுத்தோம். அதுக்கு பிறகு அதே நட்போட அதே டீமோட அப்படியே கண்ணம்மா எடுத்திருக்கோம். ஓகே, சரி. பிரசாந்த், நீங்களுமே நிறைய இயக்குனரோட ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ யூட்சுகியோட ஒர்க் பண்ணும் பொழுது உங்களுக்கு அனுபவம் எப்படி இருக்கு? என்னோட கஷ்டமாகவும் இருக்கும், வேலை சரி ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னாண்டா எந்த ஸ்டெப்பிங் விட்டுருவார், அது கஷ்டமா இருக்கும். மற்றது நான் அந்த ஃபீல்டில் அவரோட சேர்ந்து 2 படம் ஷூட் பண்ணிக்க எல்லா டைம்ல கதை எழுதுக்கு எல்லாத்துக்கும் அவரோட இருக்கிறபடி எனக்கு அந்த கதை ஈஸியாக கேட்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், ஈஸியாக பிஜிஎம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த எனக்கு பிடிச்ச நான் அந்த ஒரு கதை சொல்லிய படம் எடுக்க நான் என்னத்தை ஃபீல் பண்றேனோ, நான் என்னத்தை உணர்றேனோ அதை நான் மியூசிக்ல ஈஸியாக கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. விஷயம் ஈஸியா போகும், ஏன்னா சேர்ந்து செய்கிற படம். அப்ப எது சரி எது பிள்ளையா இருக்குன்ற விஷயம் எனக்கு தெரியும். இப்போ அதில் இதுல ஃபுல் ஃப்ரீடம் பண்றது. ஓகே, நண்பன் என்னும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கும். அதே டைம்ல ஒரு இயக்குனராக இருக்க மாறிட்டார் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பதட்டமும் இருக்கும். என்ன இயக்குனராக இருந்தது இல்லை ஒரு நாள். ஓகே, நண்பனா உரிமையோட அந்த கோபமும் பட்டிருப்பாரு, அப்படித்தானே?
சரி, ஓகே. அதை தாண்டி வந்து இந்த திரைப்படங்களுக்கான நடிகர் தேர்வு எவ்வாறு அமைந்திருந்தது? குறிப்பாக என்னுடைய ஈழத்தை எடுத்து பார்க்கும் பொழுது பல திறமையான கலைஞர்கள் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த படம் அமைந்திருந்ததா? என்ன மாதிரி உங்களுடைய நடிகர் தேர்வு இருந்தது? என்ன மாதிரி நடிகர்கள் இதுக்கு உள்ளே நுழைந்தார்? அதாவது முக்கிய கதாபாத்திரம் எல்லாமே நானே செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ திரு ராஜமகேந்திரம் சிங்கம் அவர்களை வச்சு தான் அந்த கதையை ஃபுல்லாக எழுதி முடிச்சினான். அதுக்கு பிறகுதான் அந்த கதையை மெருகேற்றுறதுக்காக மற்ற கதாபாத்திரங்களை உருவாக்கினாங்க. முக்கிய கதாபாத்திரத்தை தான் நான் தெரிவு செஞ்சேன். மற்றது எல்லாமே திரு ராஜமகேந்திர சிங்கம் அவர்களாம் நடிகர்களை அதிகமாக தெரிவு செஞ்சாரு. அநேகமான ஆட்கள் எனக்கு தெரிஞ்சபடியா நான் அவைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த வசனங்கள் அவையோட நடவுடைகளுக்கு ஏற்ற மாதிரியே காட்சியிலையும் மாற்றிருக்கேன். ஓகே. அவங்களோட ஸ்டைல்லையே கொண்டு போனா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும், அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஒரு என்ன சொல்ல ஜதார்த்தமான ஒரு ஃபிலிம் எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுடைய பாலநிலவுமே அப்படித்தான், ஒரு ஜதார்த்தமான ஒரு வழக்கங்கிற பக்கத்து வீட்டில் இருக்கிற அக்காங்கள் அண்ணாக்கள் எப்படி கதைப்பாங்களோ அதே மாதிரி தான் அந்த திரைப்படத்தில் எங்களோட ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய மாதிரி இருந்துச்சு. குறிப்பாக எங்களுடைய இடங்கள் எங்களுடைய ஜதார்த்தமான அந்த ஆர்டிஃபிஷியல்ன்றதை தாண்டி ஒரு நேச்சுரலிஸ்டிக்காக இருந்துச்சு அந்த திரைப்படத்தை பார்க்கும் பொழுது. ஸோ அதே மாதிரி இந்த திரைப்படம் அமைந்திருக்குமா? இல்ல, நிச்சயமா இது இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது எல்லாருக்குமே அப்படியே கனெக்ட் ஆகும். எங்களோட பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க மாதிரி இருக்கும், எங்க வீட்டுக்கு இருக்கிறவங்க மாதிரி இருக்கும், எந்த அத்தைய மாதிரி இருக்கும், எந்த சித்தி மாதிரி இருக்கும். அப்படி எங்களோட வாழ்க்கையை அப்படியே கனெக்ட் பண்ணும் இந்த திரைப்படம். நாங்க சந்திச்ச நாங்க வாழ்ந்த நபர்களை தான் இந்த திரைப்படத்துல காட்டியிருக்கோம். அதனால பார்க்குற எல்லாருமே அந்த கதைக்குள்ள தங்களாவே அந்த பாத்திரங்களை பார்த்து ரசிப்பாங்கன்னு நம்புறேன். சரி, அந்த வகையில இந்த திரைப்படம் பற்றினதான பயணம் எப்படி அமைந்திருந்துச்சு? குறிப்பாக ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னும் பொழுது பல ஃபன்னான விடயங்களும் நடைபெற்றிருக்கும். சிலது என்ன சொல்றது ஸ்ட்ரிக்டான மூமெண்ட்ஸும் இருக்கும். ஸோ அப்படி ஃபன்னான மூமெண்ட்ஸ் அண்ட் நீங்க கோவப்பட்ட தருணங்கள் அப்படி ஏதாச்சும் இருந்தா பகிர்ந்து. இல்ல, நான் படப்பிடிப்பு தளத்துல கோவப்படுறேன் இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த மட்டுக்கு இந்த படத்துல வேலை செய்யற எல்லாருமே குறைஞ்சவங்களும் வேலை எல்லாருமே சமந்தான். அப்போ மனிதர்களை முதல் நாங்கள் மதிக்க தெரியும். அதுக்கு பிறகுதான் இந்த சினிமா அது. அதே மாதிரி இன்னொரு மனிதனுக்கு நான் ஃப்ரீடம் கொடுக்கணும். அந்த ஃப்ரீடம் இருந்தால் அவங்க நல்ல மகிழ்ச்சியாக வேலை செய்வாங்க. அப்படி வேலை செய்ய அவங்க என்ன செய்வாங்கன்னா, நான் எதிர்பார்க்குறத அதை விட பெட்டராக கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ அந்த மாதிரி தான் இதில் எல்லாரும் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் நல்ல அமைதியாக சந்தோஷமாக வேலை செஞ்சோம். இதில் எங்களுக்கு இந்த குழப்பங்களும் வரையில் நல்ல ஜாலியாக வேலை செஞ்சோம். ஓகே, இப்படி ஒரு இயக்குநர்களுக்கு கொடுத்து வச்சிருக்கீங்க நீங்கள். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் அப்படின்றது கண்டிப்பாக நாங்களுமே அதுக்கு உண்மையாக வேலை செய்யத்தான் தோணும். குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய நடிகர்கள் அதைத்தான் அவர்கள் மனதில் எடுத்துக்கொண்டு உங்களுக்கான ஒரு பெஸ்டான அவுட்புட்டை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி நானும் நினைக்கிறேன். சரி பிரசாந்த், நீங்களுமே இந்த இசைத்துறையில பல வருட காலமாக இந்த ஈழத்துறையிலுமே நீங்க பயணித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்படி இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய இசைக்கான ஒரு வரவேற்பு அப்படி கொடுத்துட்டு இருக்காங்க? நல்ல வரவேற்பு கிடைச்சோன்னு இருக்கு. எல்லாரும் எதிர்பார்க்கறது ஏன் இந்திய சினிமான்ற தரத்துல இல்லையன்ற ஒரு கேள்வி இருக்கு. அவை ஏன் கேட்கிறோம்ன்றது அவைக்கே தெரியும். ஏனென்றா எங்களோட சினிமா, எங்களுக்கு டெக்னாலஜி இல்லை, வளம் இல்லை, எங்கள்கிட்ட இருந்து வர படத்தானே அப்போ குவாலிட்டி குறைவாக இருக்குமென்ற ஒரு எண்ணத்தோட நான் அதை கேட்கிறது. அந்த மைண்டோட அந்த பாட்டை கேட்டா ஏதாவது ஒரு பிள்ளை அதுல தெரியும். அவை பிள்ளை பிடிச்சிருக்கணும், பிள்ளை இல்லையோ இருக்கோ பிள்ளைன்ற மாதிரி இருக்கும். இதே நான் சில பேருக்கு செய்கிறேன்னா முதல்ல அவைக்கு தெரியாத கேட்காத சில இந்தியா பாட்டுல ஸ்டூடியோ வரைக்கும் போடுவேன். போட்டுட்டு எந்த படத்துல இருந்த பாட்டுன்னு நான் கடைசியாக செய்த பாட்டுங்க கொஞ்சம் நல்லா வச்சிருக்கலாம் அப்படின்னு. இதே எந்த பாட்டை போட்டுட்டு போன மாதம் வந்த படம், இந்தியா படம், போன மாதம் ரிலீஸ் ஆன படம் தெரியாதான்னு இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இதுல ஏது உண்மையா எந்த பாட்டுன்னு சொல்லுங்க, கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. இது பாத்துங்க, குறைன்றது ஆக்களை வச்சுதான் ஜட்ஜ் பண்றீங்க நீங்க. அது இருக்கும் வரைக்கும் கடைசி வரைக்கும் நாங்கள் முன்வரையில்லாது. அதை விட்டு போட்டு பாருங்க. தரம்ன்றது அடிவாங்க தானே, அது உங்களால் அதை கண்டுபிடிக்கிறாரு. டெக்னீஷியன்ஸுக்கு மட்டும் தான் கண்டுபிடிக்கல. ஒரு சவுண்ட் இன்ஜினியரோ அல்லது அதோட சம்மந்தப்பட்டாங்க மட்டும் அந்த தரத்தை கண்டுபிடிப்பாங்க. நீங்க எதை வச்சு கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியல. சரி இந்த மென்டாலிட்டியை மாத்துங்கன்னு சொல்லி தான் நான் ஒருத்தருக்கு சொல்றது. கண்டிப்பா சொல்லுவார்கள் இல்லையா, யாழ்ப்பாணத்து கயிறுன்னா நல்ல மில்ல, கொழும்பு கயிறுன்னா நல்ல பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபிக்ஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை நாங்க கண்டிப்பா நீக்க வேணும் எங்களுடைய டேலண்ட்ஸால. அதை தாண்டி இப்ப பாராட்டுறேன்டாலும் கூட இந்திய பாட்டு மாதிரி இருக்கு, இந்த பாட்டு இந்தியா பாட்டு எப்படி இருக்குமோ அதை கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மனநிலை எப்படி இருக்கும் உங்களுக்கு? அந்த வேர்ட்ஸ் அது ஃபெயில் தான். அப்படி ஒரு கேட்டகரி படங்கள் செய்ய அது ஓகே, அந்த டிரெக்டர்ஸ் மட்டும் அதை தான் எதிர்பார்ப்பாங்க. 2-3 படம் அப்படி செய்திருக்கு. அப்ப அந்த டைப்ல இருக்க அது ஓகே, என்னோட அவைக்கு திருப்தி கொடுக்கு. டிரெக்டர்ஸ் அதை கேட்கிறபடி அப்ப அவைக்கு திருப்தி கொடுக்குங்க. எனக்கு
அவட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஓகே, எனக்கு அதுல ஒரு வெற்றி. ஆனா ஆடியன்ஸுக்கு வந்து அது நிறைய கொமெண்ட்ஸ்கள் வரும், இவன்ட மாதிரி இருக்கு, அவட்ட மாதிரி இருக்குது, வாய்ஸ் வந்து அப்படி இருக்குதுன்னு சொல்லிக்க அவங்க நினைப்பாங்க எங்களை புகழ்றமன்ற மாதிரி. ஆனா எங்களுக்கு அது மைனஸ். ஏன்னா எங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கணும், அது இல்லைன்னு சொன்னா அது ஃபெயில் தான். அவங்க நினைப்பாங்க அதுக்கு ஈக்குவலா செய்யிட்டாங்க ஓகேன்னு சொல்லி. தரத்துல தான் ஈக்குவலா இருக்கணும், ஈக்குவலா இல்லை அதுக்கு மேல இருக்கணுமே தவிர டேலண்ட்ல வந்து ஈக்குவல் இருக்கக்கூடாது. அவரை மாதிரி காப்பி பண்றாரு, அவர்கிட்ட வாய்ஸ் மாதிரி இருக்குது, அவர்கிட்ட சாயல்ல இருக்குதுன்ற அது ஃபெயில் தான். கண்டிப்பாக வந்து எதுவுமே எங்களுக்கு சுயமாக கிடைக்கக்கூடிய ஒரு பாராட்டு தான் உண்மையான பாராட்டு அப்படின்னு சொல்லி நானுமே நினைக்கிறேன். அது அவர்கள் பழக்கப்பட்டு விட்டார்கள். இனி காலங்களில் கண்டிப்பாக இந்த மாதிரி இயக்குநர்கள், இசையமைப்பாளர்கள் உங்களுடைய திறமைகளால் அந்த விடயம் மாற்றி அமைக்கப்படும் அப்படின்றது என்னோட ஒரு நம்பிக்கையாக கூட இருந்து கொண்டிருக்கின்றது. அதையும் தாண்டி இப்போ புலம்பெயர் தேசங்களில் எங்களுடைய பல படங்களுக்கான வரவேற்பு எவ்வாறு காணப்பட்டு கொண்டிருக்கின்றது? குறிப்பாக இந்த பாலைநிலத்துக்குமே ஒரு அமோக வரவேற்பு தான் என்னால் சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஸோ என்ன மாதிரி அங்க இருக்கக்கூடியவங்க என்ன மாதிரியான விடயங்களை முதல் வரவேற்கிறாங்க? அங்க உள்ள மக்கள் வந்து எதிர்பார்க்கிறது தன்னோட ஊரை பார்க்கணும், தன்னோட உறவுகளை பார்க்கணும், தான் வாழ்ந்த வாழ்க்கையை திருப்ப பார்க்கணும். இதுதான் அங்க உள்ள ஒரு 90% மக்களோட ஆசையா இருக்கு. அடுத்தது வந்து எங்களோட வாழ்வியல் அடுத்த தலைமுறை கடத்தணும். இதுதான் எல்லாருமே வந்து அங்க பிள்ளைகள் பிறந்தாலும் தமிழ் கதைக்கணும்னா எல்லாம் விரும்புவாங்க. நீ அங்க பிறந்துட்டு அந்த மொழி கதைக்கணும்னு இந்த தாய் தப்புன்னு கட்டாயப்படுத்தாது, கட்டாயப்படுத்தி தமிழை தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அதே மாதிரி எங்களுடைய திரைப்படங்கள்ல அவங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் வந்து எங்களோட வாழ்வியல், நாங்கள் வந்த வாழ்க்கை, எங்களுடைய பனை மரங்கள், எங்களுடைய அந்த ஊரை பார்க்கணும்னு அதிக மக்கள் ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி எங்களுடைய கதையா இருக்கும் பட்சத்துல அதை கொண்டாடுவாங்க. அது வந்து மாற்று கருத்து இல்லை. நாங்கள் சரியான முறையில் விளம்பரம் செஞ்சு மக்களை சென்றடைய வச்சா அதை மக்கள் கண்டிப்பாக ரசிப்பாங்க. இப்போ என்னோட படம் பாலநிலம் பார்க்கறதுக்கு 6 மணித்தியாலம் காரோடி வந்து பார்த்துருக்காங்க, தூர இடங்கள்ல எல்லாம் இருந்து. இப்போ அவங்க எல்லாரும் சொன்ன கருத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பாக வந்து இப்படி ஒரு ரசிகர்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக தொடர்ந்து இதே மாதிரியான படங்கள் உங்களுக்குமே பண்ண தோணும் அப்படின்னு சொல்லி நானும் நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த கண்ணம்மா திரைப்படம் வந்து என்ன விடயத்தை முக்கியம் கையில் எடுத்துக்கொண்டு இந்த படம் பயணிக்குது? ஒரு தாய்க்கும் மகனுக்குமான ஒரு பாச போராட்டம், அதுதான் கதை. ஆனா அதை வந்து இப்போ நாங்கள் சினிமா எடுக்கும்போது அதுல வந்து ரசிக்கக்கூடிய காட்சிகள் இருக்கணும், கண்டிப்பா இருந்தால் தான் மக்கள் எப்போ பார்த்தாலுமே அப்படியே சோகமாக இருந்தால் மக்களுக்கு பிடிக்காது. அதனால வந்து கண்ணம்மா திரைப்படம் வந்து ஒரு ஜனரஞ்சகமான திரைப்படமாக இருக்கு. அதில் வந்து எல்லாமே இருக்கும், நகைச்சுவை இருக்கும், சோகம் இருக்கும், காதல் இருக்கும், கோபம் இருக்கும், அப்படி எல்லா விஷயங்களுமே அதில் இருக்கும். அதனால வந்து யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ அவங்க அதை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் அந்த திரைப்படம் இருக்கு. ஓகே, சரி. இந்த கண்ணம்மா என்ற டைட்டில் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கக்கூடிய ஒரு நடிகையினுடைய புனை பெயராக கூட இருக்கின்றது. ஸோ அந்த விடயத்துக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குதா? இல்லை, அது நிச்சயமா இல்லை. கண்ணம்மா என்ற டைட்டில் வச்சது காரணம் வந்து எனக்கு 2 திரைப்படங்கள் இயக்குவதற்கு வாய்ப்பு கொடுத்தாரு திரு ராஜமகேந்திர சிங்கம் அவர்கள். அவருடைய தாயாருடைய பேர் தான் கண்ணம்மா. ஸோ அவர் எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் அவருக்கு ஒன்றுமே திரும்ப செய்ய இயலாது. அதனாலதான் அவரோட தாயாரது பேரை இந்த திரைப்படத்துக்கு வச்சேன். சரி, குறிப்பாக நான் இந்த ஒரு விடயத்தை மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த விஜே நிந்துஜா அப்படின்னு சொல்றவங்க இந்த திரைப்படத்திலயுமே அவங்க ஒரு கதாநாயகியாக நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதை தாண்டி சபேசன் நடிச்சிருக்கிறார் சொல்லி நிறைய கலைஞர்கள் இதுக்குள்ள வந்து அணிசர் கலைஞர்களாக இணைந்திருக்கிறார்கள். அப்படிங்கும் பொழுது அவ்வளவு பேரையுமே வந்து நீங்கள் வைத்து இயக்கும் பொழுது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஃபீலிங்? இல்ல, ஓகே, அதுல ஒன்றும் பெரிய கஷ்டம் வந்து இல்லை. ஏன்னா யூனிட்டை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றது திரு ராஜமகேந்திர சிங் அவர்கள். நான் வந்து என்னோட வேலையை செஞ்சுட்டு இருப்பேன். எல்லாருமே அமைதியா தான் இருப்பாங்க. அவர் ஸ்பாட்ல நின்றாலே யூனிட் அப்படியே அமைதியா தான் இருக்கும். அதுக்காண்டி அவர் எல்லாரோடும் தேவையில்லாம சண்டை போடுறாலோ கோபுறாலோ இல்லை. ஆனா அந்த கண்ட்ரோல்ல வச்சிருப்பார். அதனால வந்து எனக்கு ஈஸியா இருந்தது. அப்புறம் தம்பி அடுத்த சைட்ல அவனும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருப்பான். அப்புறம் எங்க எடிட்டர் வந்திருந்தார் சிவநேசன், அவரும் தன்னால முடிஞ்ச உதவிகளை களத்துல செஞ்சு கொண்டு வந்தார். அதனால ஓகே, எல்லாம் அவங்களுக்கு ஈஸியா தான் இருந்தது. ஒரு திரைப்படம் அப்படின்றது வந்து எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமும் அந்த குழுன்றது வந்து பல விடயங்களை எதிர்நோக்க வேண்டி இருக்கின்றது. குறிப்பாக இந்த சென்சார் பிரச்சனை, அதை தாண்டி வந்து இந்த தியேட்டர் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அடிக்கடி ஒரு பிரச்சனையை சந்திச்சு தான் அந்த திரையில வந்து படமானது வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ உங்களுடைய திரைப்படம் எப்ப திரைகளுக்கு விஜயமா? படம் வேலைகள் எல்லாம் முடிஞ்சுது, முழு வேலையை முடிஞ்சது. படம் இப்போ சென்சர் எடுத்து கையில் இருக்குது. ப்ரொமோஷன் செய்துருக்கோம். ப்ரொமோஷன் தொடங்கி படத்தை பற்றி ஒரு மக்களுக்கு ஒரு அறிமுகம் கொண்டு கொடுக்கணும். எப்படிப்பட்ட படம்,
என்ன சொல்ல வரோம் என்ற ஒரு சின்ன ஒரு அறிமுகம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் நம்ம மனசுல இருத்தணும். ஏன்டா ஒருத்தருக்கு இப்போ வந்து சரியான ஸ்பீடா போய் கொண்டிருக்கு வாழ்க்கை. அவங்க அப்ப எதை மைண்ட்ல வச்சிருக்கிறது, எதை வச்சிருக்காம இருக்கணும். இன்றைக்கு ஒரு விஷயம் சொன்னோம்னா பின்னேற மறந்துடுவாங்க. அப்படியான ஒரு காலகட்டத்துல திருப்பி மனசுல இருத்த வைக்கணும். ப்ரொமோஷன், அதான் ப்ரொமோஷன். மைண்ட்ல வந்து இப்படி ஒரு படம் பெறப்போகுது என்ற ஒரு எதிர்பார்ப்பை வேற வைக்கணும். அதுக்காக கொஞ்சம் கூட டைம் எடுத்து ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அவரு படத்தின டேட் ரிலீஸ் பண்ணி அவர் 2 கிழமைக்குள்ள படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம். ஓகே. அதை தாண்டி வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க நிறைய இந்த சென்சார் இஷ்யூ அந்த மாதிரி எல்லாம் போயிருக்கு. ஸோ அது என்ன மாதிரி இருக்கு? சென்சர்ல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் போன முறையும் வரையில இந்த முறையும் வரையில. ஏன்னா எந்த ஒரு சமுதாயத்தையோ எந்த ஒரு தனி மனிதரையோ பாதிக்கிற மாதிரி நான் ஒன்றுமே காட்ட இல்லை. அரசாங்கத்தையோ அல்லது ஒரு இனக்குழுக்களையோ காட்டுற மாதிரி ஒன்றுமே இல்லை. அது வன்முறைகளோ ஒன்றுமே இல்லை என்ற ஈஸியா வந்து எங்களுக்கு சென்சர் எடுத்து தியேட்டர் தான் கொஞ்சம் பிரச்சனை. நான் ஏன்னா இந்தியா சினிமாக்களுக்கு இப்போ சனம் பெருசா போற இல்லை. 1-2 பெரிய ஹீரோஸ்ல படத்துக்கு மட்டும்தான் ஹவுஸ்ஃபுல்லா போகும். இப்போ அவங்களும் சரியா நட்டத்துல போறபடி அவங்க எங்களைத்தான் டார்கெட் பண்றாங்கன்னு இல்லை, அவங்களாலையும் ஒன்றும் செய்யலாது. அதில் கொஞ்சம் எங்களுக்கு சார்ஜஸ் கூடவா தான் இருக்கு. அப்போ அதை சமாளிக்கிறதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஸ்பான்சர்ஸ் அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் இப்போவே நாங்கள் கழிச்சு பேசி செய்து கொண்டிருக்கோம். ஓகே. எந்தெந்த துறைகள்ல இந்த படங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு? யாழ்ப்பாணத்துல கட்டாயம் ஓடும். யாழ்ப்பாணத்துல முதலாவது ஷோ யாழ்ப்பாணத்துல எங்களோட மக்கள் கொண்டாடுறதை நாங்கள் அதோட ரசிக்கணும். அதுல நல்லதோ கெட்டதோ எங்களுக்கு முன்னுக்கு அந்த கமெண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். சும்மா யூடியூப்ல பாட்டுகளை விட்டுட்டு போயிட்டு சும்மா எங்களை சந்தோஷப்படுத்துக்கான கமெண்ட்ஸ் அடிப்பாங்க, அது தெரியாதுங்க. தங்களை மறந்து அதை வந்து என்ஜாய் பண்ணிக்கதான் தெரியும் நாங்க செய்திருக்க சரியா, அவங்க எப்படி என்ஜாய் பண்றாங்க, எப்படி கொண்டாடுறாங்கன்றது தெரியும். அப்ப அதை முடிச்சு கொண்டு நாங்க அடுத்த மாவட்டங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் நாங்கள் தெரிவிக்கிறோம். சரி. குறிப்பாக நீங்கள் புலம்பெயர் நாடுகள்ல எந்தெந்த நாடுகளுக்கு போறதா ஏதாச்சும் ஐடியா இப்ப இருக்குன்னு சில நாடுகள்ல கேட்டிருக்காங்க. நெதர்லாண்ட்ஸ்ல நான் அதை திரையிடுவேன். கனடா, ஆஸ்திரேலியா, லண்டன் இந்த மாதிரி நாடுகள்லையும் வெகு விரைவில் திரைக்கு வரும் படம். இது என்னன்னா முற்றிலும் ஈழத்து கலைஞர்களை மட்டும் பயன்படுத்தி எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து மக்களை சென்றடையணும். அதான் எங்களுடைய நோக்கம். நாங்க வந்து வியாபார நோக்கத்துக்கான திரைப்படம் எடுக்கிறேன். எங்களுடைய வாழ்வியலை, எங்களுடைய கதைகளை அடுத்த தலைமுறை கடத்தணும். இந்த ஒரு நோக்கத்துக்காண்டி தான் நான் திரைப்படம் எடுத்துட்டு இருக்கேன். அப்ப எல்லா மக்களுமே இந்த திரைப்படத்தை பார்க்கணும். உங்களை மாதிரி எல்லா மீடியாக்களும் எங்களுக்கு ஆதரவு தரணும். ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் வரை மக்கள்கிட்ட சென்றடைஞ்சா அடுத்து வர்ற இயக்குநர்களும் வந்து அடுத்த தலைமுறை இயக்குநர்களும் வந்து என்னுடைய வாழ்வியலை நான் பதிவு பண்ணணும். எனக்கான ஒரு சினிமா வந்து என்னுடைய அடையாளமா இருக்கணும். அந்த எண்ணம் வரும் இப்ப புதுசாக வர்ற இளைஞர்களுக்கும். அப்படி வரைக்கும் எங்களுடைய சினிமா வந்து உலக அரங்கிலே ஒரு ஆரோக்கியமான சினிமாவா இருக்கும். எங்களுடைய சினிமா எங்களுடைய அடையாளங்களை மட்டுமே பேசும்போது அது ஒரு தனித்துவமா தெரியும் உலக அரங்கல்ல. அதுக்கு எல்லாருமே எங்களுக்கு ஆதரவு தரணும். ஏற்கனவே நிறைய பேர் தந்து கொண்டு இருக்காங்க, இதுக்கும் தருவாங்கன்னு நம்புறேன். உங்களை மாதிரி நல்ல மனிதர்கள் எங்களுக்கு மீடியா சப்போர்ட் பண்றீங்க, நன்றி. அதுக்கு ஓகே. சரி. பிரசாந்த் ஒரு விடயத்தை பகிர்ந்து கொண்டிருந்தார். இந்த ஊடகங்கள் வந்து பலரும் வந்து முன் வருவதில்லை இந்த மாதிரி ப்ரொமோஷனுக்கு. அதற்கான பின்னணி காரணங்கள் என்னவென்பதும் தெரியவில்லைன்னு சொல்லி அவர் ஒரு விடயத்தை பகிர்ந்தார். ஸோ அந்த விடயத்தை சொல்லிக்கொள்ள இல்லை, அதான் சொல்றேன். நிறைய மீடியாக்களுக்கு போறதுக்கும் விருப்பம் இல்லை, போனாலும் எங்களை மட்டும் நிறைய பேர் அது என்ன காரணம்னு தெரியல. அரசியல் காரணமா தெரியல, இல்லை வந்து எங்கட அதான் லோக்கல் ப்ராடக்ட்ஸ் அதுகளை அவை மார்க்கெட் பண்றதால அவை இந்த தரம் உடைஞ்சிருமோன்னு எதிர்பார்க்கலாமோ, இல்லாட்டி வேற யார்ட்டையாவது அழுத்தங்களோ என்னன்னு தெரியல. அப்ப மக்களை சென்றடைகிறதுக்கு மீடியா ஒன்றுதான் முக்கியமான விஷயம். அப்ப அதுவங்களே பின்னுக்கு நிக்கல எங்களால் சரியான கஷ்டம் தான். நாங்கள் நேராக தான் போகணும். நிறைய பேர் கேட்கறது, ஏன் வீடு வீடா போய் டிக்கெட் கொடுப்பீங்க, ஏன் வீடு வீடா போய் இது பண்றீங்க, வேற வழி இல்லையே. எங்கள்கிட்ட ஊடகம் அதான் தான் இருக்கு, எங்க கையில தான் இருக்குது. சோசியல் மீடியாவும் நேராக போறது மட்டும்தான் இருக்குது. கல்யாணத்துக்கு சொல்ற மாதிரி ஒரு வீட்டை சொன்னா தான் வருவாங்க, அதே முகத்துக்காகத்தான் வருவாங்க. வாரவங்களும் கடைசியா கடமைக்கு போகும்ன்ற மாதிரி வருவாங்க, நம்பிக்கையில வருவாங்க. வந்தவங்க எதிர்பார்ப்போட திருப்பி அடுத்த முறை நல்ல இப்படி ஒரு படம் பெறும், நல்ல எங்களுக்கு திருப்தியா இருக்குன்னு சொல்லி. இப்ப நீங்க அப்போ ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு சிவனஸ் நாட்டு ஏன் எங்களை இப்ப சில பேர் கேட்கிறாங்க, ஏன் இன்னும் அழுகிறது மாதிரி எங்களை விளையாட்டு காட்டி கொண்டிருக்கீங்கன்னு சொல்லி சில பேர் விமர்சனம் வைக்கணும்னு சொல்லி. அவை நான் நினைக்கிறேன் ஒன்று இந்திய சினிமாவுக்கு அடிமையா இருக்கலாம், இல்லைன்னு சொன்னா எங்களை வரலாற்றை மறைக்கிறதுக்கான ஒரு சக்தியா இருக்கலாம், இல்லைன்னு சொன்னா திருப்பி தாங்க அனுபவிச்ச வழியில பார்க்க விருப்பம் இல்லாதாக இருக்கலாம். ஆனா நீங்க கேட்டாக்களை தவிர கேள்விப்படாதாக்கள் இருப்பினும் தானே.
நீங்க கேட்டாக்கள் 100ல் 10 வீதம் இருந்தால் 90 வீதமான ரசிகளாக பின்னாடி அவங்க கதைக்கல. அவங்க பார்த்துட்டு அவங்க சந்தோஷப்பட்டுக்கலாம். அவங்க வேற வேறையா கதைக்காம இருக்கலாம், இல்லை கதைச்சது மட்டும் காதல கேட்காம இருக்கலாம். அந்த அந்த அப்படியான குழுக்களுக்காக தான் நம்ம படம் எடுக்கிறோம். இவைக்காக எடுக்கல, அவைக்காக எடுக்கிறதுக்கு வேற இயக்கம் இருக்காங்க. அவங்கள எங்களை மாதிரி மாற சொல்லல, அவங்க ஸ்டைலியாக எடுத்துட்டு போட்டும். எங்களை படம் பிடிக்கிறேன்னு சொன்னா அவங்க படத்தை பார்க்கணும். நாங்கள் அதுக்காக மாறவில்லை. இப்போ ஒவ்வொரு இயக்குநர்களும் ஒவ்வொரு கேட்டகரியிலாம் இருப்பாங்க, ஒவ்வொரு டேஸ்ட்ல இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு இப்போ இந்த டேஸ்ட் வேணும்னு சொன்னா எங்கள்கிட்ட வாங்க, இல்லை வேற யோனர் வேணுமெண்டா வேற படம் பார்க்கலாம். இப்போ அதுகளை குறை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ எங்கட தமிழ் பிள்ளைன்னு சொல்லி நிறைய பேர் கதைக்கணும். நிறைய பேர் இப்போ எங்கட தமிழை மாத்திட்டினோம், இந்தியா தமிழுக்கு போயிட்டினோம். அப்படியான ஆக்களுக்கு நாங்கள் வான்னு சொல்லி கட்டாயப்பட்டு கூப்பிடலாது. எங்கட மொழிகளை மறக்கிறாக்களுக்கு எங்களோட சினிமா தேவையில்லை தான். எங்களோட வாழ்வியலை மறக்கிறாக்களுக்கு எங்களோட சினிமா தேவையில்லை. நிறைய பேர் இப்போ இந்திய தமிழ் காட்சி தான் சினிமாவா? அது இல்லை தான். அப்படின்னா இந்திய படம் பார்க்க வேண்டியதான். ஒரு நிலத்திலேருந்து வரையக்கில் கலாச்சாரம், எங்களோட உடை, எங்களோட நிலம் எல்லாமே பிரதிபலிக்கணும். அதோட முக்கியமானது மொழி. அந்த மொழி இல்லாட்டி அது எங்களோட சினிமான்ற எங்களோட நிலத்துக்குரிய சினிமாவே இல்லை. உதாரணத்துக்கு கேரளா சினிமா ஒன்றையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. எங்களோட கலாச்சாரம், எங்களோட காஸ்டியூம்ஸ், நிலம், மொழி ஒன்றும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் தெலுங்கு சினிமா கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. முதலாவது முந்தி சரி தெலுங்கு சினிமா தமிழ்லையோ வேறு மொழிகள்லையோ டப்பிங் கொடுக்க மாட்டாங்க. என்ன காரணம்னு சொன்னா முதலாவது தங்கட மொழியில போகணும், அதான் இயல்பா போகும். ஒரு கிழமைக்கு தான் டப்பிங் கொடுப்பாங்க. நாங்க அப்படி இல்லை, எல்லா மொழியிலையும் அடிச்சு விடுறது, சிங்களத்திலையும் அடிச்சு விடுறது. அவங்க கடைசி வரைக்கும் பார்க்க போறது ஏன்டா எங்கட வரலாறு அவங்களுக்கு தேவையில்லை. எங்கடாக்களே பார்க்கல, எங்கட வரலாறு தேவையில்லைன்னு இருக்காங்க. எங்கட வரலாற்றை சொல்றதுக்கு பொறுத்தரும் இல்லை. நாங்க ஆயுதமா எடுத்திருக்கோம், இதை சினிமா ஒரு ஆயுதமா எடுத்திருக்கோம். இப்போ வீட்டுல கூட சொல்லி கொடுக்க இல்லை, அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த வார தலைமுறைக்கு இது கட்டாயம் உதவும் என்ற இதுல நாங்க இந்த விஷயத்தை தாங்கி இருக்கோம். நான் கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கலைஞனுடைய ஒரு விடயம் அப்படின்னு சொன்னால் என்ன காணப்படுதுன்னா, அவர்களுக்கான அங்கீகாரத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக அவங்களுடைய சினிமாவிற்கான ஒரு அங்கீகாரத்தை, ஒரு அடையாளத்தை நீங்கள் மக்களாகிய நீங்கள் கொடுப்பீர்கள் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் இந்த நிகழ்ச்சியில் இவர்கள் இணைந்திருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த கண்ணம்மா திரைப்படம் விரைவிலே திரைகளுக்கு விஜயமாக இருக்கின்றது. நீங்களுமே இது ஒரு குடும்ப பாங்கான படம் தான். கண்டிப்பாக குடும்பங்களாக எங்களுடைய சினிமாக்களை நீங்கள் கொண்டாடும் காலம் வெகு தூரம் இல்லை. கண்டிப்பாக இந்த திரைப்படத்துக்கும் நீங்கள் அனைவரும் வரவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்திலும் பல விடயங்களை இங்கே பகிர்ந்து கொண்ட உங்கள் இருவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு தொடர்ந்தும் டான் தமிழ் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்களின் ராஜ் சான்று நேர்களே. We're taking it all the way. Sing it, Bhavani. Once again. Bad flavor. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமிர்தமடாது. Go ahead, Grant.